Excuse me, Mr. Kandasamy. ஒரு coffee குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. இப்ப இன்னப்ப வேலை பார்த்து வச்சுக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு போட் போடானோ அது சும்மா கவுன்சிலும் பரவாயில்ல. டொரண்டோ மேயருக்குள்ளே போட்டியிட போற அறிவிக்கிறீங்களாப்பா? பேசாமல் எல்லாம் அறிவிச்சு நாமினேஷன் எல்லாம் காசு எல்லாம் கட்டிப்பட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பேட்டி எடுக்க ஒரு ஆள் வர போறார். நீ ரெண்டும் குழப்பாதையும் நான் வடிவா ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூக்கு. சரியே வீட்டு பெல் அடிக்குது, போய் கதவை திறந்துவிடும். மற்றது பேட்டி முடியும் மட்டும் மிஞ்சால வந்துடாதே, முன்ன குழப்பாதை. நான் ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறேன் இந்த பேட்டி செய்கிறதுக்கு. சரியோ? ஓம் தம்பி வாங்க 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 தம்பி. உண்மை தான் பார்த்துக்கொண்டு இருந்தேன் நான். பாரு வெனித்தான் எனக்கு வேலை கூட கேம்பெயின் திறக்கணும், மற்றது ஆக்களின் எங்களை டீமை செலக்ட் பண்ணணும். அப்படி கணக்க வேலைகள் இருக்கு. என்ன அதை நீர் முதல் அடித்து கேட்டபடியாக ஒரு மதிப்பு கொடுத்து தான் வர சொல்லியிருக்கிறேன். சரி நேரம் போகாமல் கேள்வியில பேட்டிகளை கேளுமென்ன. நானும் ஆயத்தப்படுத்திய கேள்விகளுக்கு பதில் வச்சிருப்பேன், பிறகு மறந்துடுவேன். என்ன சரி, அப்போ நான் பேட்டியை ஆரம்பிக்கலாமா? உங்கள்கிட்ட தாராளமாக ஆரம்பிக்கலாம். வடிவாக கேளும். சரியோ? சரி, ரெக்கார்ட் பண்ண தெரிய போகிறேன். கேமராவும் ரோல் பண்ண கிடங்க போது நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக கதைப்பீங்களா? எலெக்ஷனில் போட்டியிட போகிறேன், பிறகு என்ன ஃப்ளோவாக கதைக்கிறேன் சொல்லுறது. நீர் கேளும். நான் எல்லாம் மனசில் இருக்கிற ஐடியாக்கள்லாம் பெறப்போகுது. என்ன சரி, இந்த தேர்தலில் அதாவது டொரண்டோ மேயர் எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிடணும் சொல்லி நீங்கள் ஏன் தீர்மானிச்சினீங்க? இதுக்கு நான் என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், நானும் பார்த்தோண்டு வந்தேன். இந்த முனிசிபல் எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன் வருதுன்றோன்னு எல்லா இடமும் கணக்க தமிழாக்கள் போட்டியிடினேன். அப்போ நான் பார்த்தேன், என்னப்பா எல்லாரும் போட்டியிடல, நானும் போட்டியிடலாம்னு யோசித்தேன். அப்போ நான் இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறேன். இல்லை பாருங்க, கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணி போட்டு பார்த்தேன். இப்போதைக்கு ஃபெடரல் எலெக்ஷன், ப்ரொவின்சியல் எலெக்ஷன் வராது. அப்போ இந்த முனிசிபல் எலெக்ஷனில் பார்த்தேன் டொரண்டோ மேயருக்கு போட்டிடுவோம்னு யோசித்தேன். அப்போ எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்னு யோசித்தேன். தமிழால் ஒரு ஆள் டொரண்டோ மேயராக இருந்தால் சந்தோஷம் தானே எல்லாருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனில் போட்டியிட போகிறீங்க டொரண்டோ மேயர். சரி, உங்களோட ஏதாவது திட்டங்கள் வச்சுருப்பீங்களா? இந்த டொரண்டோவில் நீங்கள் என்னென்ன திட்டங்களை வச்சுருக்குவீங்க? இப்போ கிணத்திரச்சினைகள் அமௌண்ட் இருக்குது. இந்த டொரண்டோவில் பொருளாதார பிரச்சனைகள், பாதுகாப்பு பிரச்சனைகள், போக்குவரத்து பிரச்சனைகள் பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு திட்டங்களை வச்சுருந்தீங்க? திட்டங்கள் என்று நான் ஒன்று இப்போ முதலாவதாக இந்த போக்குவரத்து தான் சரியான டிராஃபிக். அதாவது நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் ஹைவே போனால் ஹைவே இறுகிடும். ஒரு பேசிக் பிரச்சனை என்னென்னு சொன்னால் பாருங்க, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கும் 3-4 ஃபயர் ட்ரக் கொண்டு நிற்கும், 3-4 போலீஸ்காரன் தரும். தேவையில்லாத அது காசுகள். அப்போ அந்த செலவை நான் கட்டுப்படுத்துவேன். இப்போ அதுங்க இருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு எவ்வளவு, அந்த ஆக்சிடெண்ட் இதை பொறுத்து தான் ஒரு ஃபயர் ட்ரக்கோ 2 ஃபயர் ட்ரக்கோ போகிறதுண்டோ ஒரு போலீஸ் கார் போகிறதோண்டு தீர்மானி. மற்றது பாருங்க, இந்த ஆக்சிடென்ட் நடந்தால் 401 வெஸ்டில் ஆக்சிடென்ட் நடந்தால் 401 வெஸ்டிலேருந்து 401 ஈஸ்டில் தான் டிராஃபிக் பிளாக் ஆகின்ற எங்கள் போராக்கள் எல்லாம் அந்த விடுப்பு பார்த்து. அதால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த 401க்கும் 401ஐயும் பிரித்து பெரிய ஒரு மதில் கட்ட போகிறேன். அந்த மதில் என்று சொன்னால் 401 வெஸ்டில் நடக்கிறது 401 ஈஸ்டில் போராக்களுக்கு தெரியாது. இந்த மதில் கட்டுறதால நாங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிக்கணும். அதனால வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுக்க போகிறேன். அப்போ அதால் டொரண்டோவில் வேலை வாய்ப்பு பெருகும். சரி, இது நீங்கள் போக்குவரத்து சம்மந்தமாக சொல்லிக்குவீங்க. போக்குவரத்து சம்மந்தமாக இது மட்டும்தானே? இல்லை, அதோட பாருங்க, கிட்டடியில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு லைசன்ஸ் பெறாத, ஒஃபிஷியல் லைசன்ஸ் இல்லாத பைலட் ஏர் கனடா ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணினவர் என்று சொல்லி இதுகளெல்லாம் நாங்கள் இதுக்கெல்லாம் தடுக்கணும். ஏனென்று சொன்னால், இப்போ நாங்கள் நாளுக்கு நாள் இந்த விமானங்களில் போகிற பயணிகள்கிட்ட நிற்கக்கூட. இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ ரோட்டில் போய்க்கல போலீஸ் மறைச்சி உங்களை செக் பண்ணுற மாதிரி, நானும் போய்க்கில் இடையில மறைச்சு செக் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கப்பெண் போலீஸ் படை என்ற மாதிரி ஒரு 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 யூனிட்டை ஒரு போலீஸுக்குரிய ஒரு யூனிட்டை நான் தண்டுவேன். அதால் பயணிகளின் விமான பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதாக இருக்கிறதாக ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ அடுத்ததாவது ஒரு தமிழாளா நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போறீங்க. இந்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் மேயராக வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இந்த டொரண்டோவில் நான் தமிழ்
மேஜராக தமிழ் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய பல இருக்குது. அது இப்போ இங்கே இருக்கிற தமிழாக்களுக்கு நான் பல சேவைகளை செய்கிறேன் இருக்கிறேன். அதை விட குறிப்பாக இப்போ தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு, போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, எங்களுடைய தாயக விடுதலைக்காக போராடி அந்த போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, அவர்களுடைய குடும்பங்களுக்கு டொரண்டோ மேயராக என்னாலான சகல விடயங்களையும் செய்வேன். மற்றது இந்த இனப்படுகொலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நான் கட்டாயம் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வருவேன். அதாவது தமிழ் மக்கள் என்ற ஒரு உணர்வோட தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணுமே அதை நான் கட்டாயம் செய்வேன். குறிப்பாக இந்த தாயக மக்களுக்காக என்னாலான சேவைகளையும் நான் செய்வேன் என்று சொல்லி நான் தமிழ் மக்களுக்கு நான் வாக்குப்படுவேன். சரி, இந்த நேரத்தில் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்கள் டொரண்டோவில் தான் நீங்கள் நீங்கள் டொரண்டோவுக்கு இப்போ 30 வருஷம் ஆகுது. அதே நேரத்தில் டொரண்டோ மேயராக தான் நீங்கள் போட்டி விட போகிறீங்க. நீங்கள் டொரண்டோ மேயராக வாரதுக்கும் இந்த தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு, போராட்டத்து மேலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவன், எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் டொரண்டோவில் இருந்து கதைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துங்க என்னத்தை நான் சொல்றது? எனக்கு முன்னணி எலெக்ஷன் எல்லாருமே இதைத்தான் சொல்றது. ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுது. எலெக்ஷனுக்கு நின்றால் தாயகத்தில் இருக்கிற நாங்கள் டொரண்டோவில் நின்றாலும் தாயகத்தை பற்றி பேசுகிற வழக்கம் எங்களுக்கு வந்துட்டுது. அப்போ எல்லாரும் சொல்லிக்கல தம்பி, நானும் ஒரு அரசியல்வாதிய ஒரு எலெக்ஷனில் வரைக்குள்ள ஒரு ஃப்ளோவில் எனக்கும் வந்துட்டுது தம்பி. இந்த நீர் சொன்னது கணக்கு டொரண்டோவுக்கும் தாயகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு தம்பி. அதுதான் எனக்கும் அப்படி வந்துட்டுது. அப்படி சொன்னாதான் சில வேளையில் எங்களுடைய ஓட்டுகள் எடுக்கலாம்னு சொன்னால் நானும் அந்த யுத்தியத்தான் நானும் கையாளணும். என்ன வேறு என்ன தம்பி, எலெக்ஷன் வேலை கணக்காக கிடக்குது. நன்றி என்ன பேட்டி எடுத்ததுக்கு. நாளை பிற ஒரு நாளையில் சந்திப்போம். சரியோ, உங்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற எங்களுடைய நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான்